நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விசேட நேரலையினூடாக நின்றிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் இலங்கையிலே ஷவ்வால் மாதத்துக்கான தலைப்பிறை என்பதனால் நாளைய தினம் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை இலங்கையிலே நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சாயந்தர பிரதேசத்திலிருந்து இந்த நேரலை தாரு ஷஃபா மோகன் தொலைக்காட்சியூடாக தருகின்றோம். குறிப்பாக இந்த பெருநாளைக்காக புத்தாடை அதுபோல இதர விடயங்களுக்காக மக்கள் இப்பொழுது பரபரப்பாக இந்த சாய்ந்தமருது பிரதேசத்திலே வெகு விமரிசையாக இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக இப்பொழுது மக்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். சாய்ந்தமருது ஜும்மா பிரிவரசல் முன்பாக நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தருகின்றோம். இந்த பெருநாள் காலங்களிலே நாங்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வருகின்ற பொழுதும் மிகவும் அவதானமாக நாங்கள் செல்ல வேண்டும். போக்குவரத்து போலீசார் கூட கடமையிலே இந்த பிரதேசங்களிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாதவாறு தாங்கள் போக்குவரத்துக்களை தங்களது புத்தாடைகளை அதுபோல இதர பொருட்களை கொள்வனவு செய்து நாங்கள் ஈடுபட வேண்டும். எனவே இந்த பாதையினூடாக பயணிக்கின்ற பிரதான பாதையினூடாக பயணிக்கின்றவர்கள் மிகவும் அவதானமாக பயணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது எங்களது சகோதரர் ஒருவர் இணைந்திருக்கின்றார். இந்த பெருநாள் தொடர்பாக சில விடயங்களை கூறப்போகின்றார். தலைநகரிலே வசித்தாலும் கூட இப்பொழுது எமது கிழக்கிழங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். சொல்லுங்கள், இந்த நோன்பு பெருநாள் ஷவ்வால் மாதத்துக்கான தலைப்பிறை தென்பட்டிருக்கிறது. நோன்பு பெருநாள் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களது ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கும். சாய்ந்தமருது நான் கிளம்பில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் துறைமுகத்தில் வேலை செய்து வருகின்றேன். கிளம்பில் பெருநாளைக்கு தன் ஊருக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே வந்தேன். என்றாலும் ஊரில் மிகவும் சிறப்பான ஒரு சாய்ந்தமருது என்றால் அது ஏனைய ஊர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஊராகவும் ஏனைய ஊர்கள் சாய்ந்தமருதிலே வந்து பல மக்கள் தேவையான பொருட்களை வாங்கி அவர்களுடைய பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமையை இங்கு காணக்கூடியதாக இருந்தது. கொழும்பில் வசித்தாலும் கொழும்பை போன்று சமத்துவமான மெயின் ஸ்ட்ரீட் என்றால் களம் என்றால் அது போன்ற சமத்துவமான ஒரு தொகுதியாகவும் அது சனத்தொகைகளையும் காணக்கூடிய ஒரு நிலைமையை காண்பேன். நான் மற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். கொழும்பில் இருக்கிறதை விட தந்த ஊரில் வந்து தான் அந்த பெருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு முயற்சியின் காரணமாக தான் இந்த தந்த ஊருக்கு வந்து தந்த மக்களை பார்த்ததில் சந்தோஷமடைந்தேன். தந்த பள்ளிக்கு முன்னால் ஜும்மா மொஸ்க் கிரேன் மொஸ்க் என்ற தந்த ஜும்மா மொஸ்க் பள்ளி வாசலுக்கு முன்னால் என்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அது மிகவும் சிறப்பான ஒரு பள்ளி. பள்ளியின் சிறப்பை வந்தால் தான் நான் பார்த்து அடைய முடியும். என்றாலும் மக்களுடைய சிறப்பும் கூட பல சாய்ந்தமருதுக்கு இருக்கின்றது. சாய்ந்தமருது என்றால் பெருநாள் என்று இவ்விடத்தில் கலை கட்டி விளங்குகின்றது. ஜவுளி கடைகள் என்றாலும் ஏனைய கடைகள் என்றாலும் இங்கே அனைத்து மக்களும் மிகவும் சந்தோஷமான குதூகலத்தோடு அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு போட்டி அடித்து முந்தி அடித்து கொண்டு தன் பொருட்களை வாங்குவதிலும் மிகவும் ஆர்வத்தோடு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சந்தோஷமான முறையிலே இந்த பெருநாளை மக்கள் கொண்டாடுவதற்கு மிகவும் சிறப்பாக இப்பெருநாளை கொண்டாடுவதற்கு மக்கள் சந்தோஷத்தோடு மக்களின் மகிழ்ச்சி மற்ற மகிழ்ச்சி மக்களின் முகற்றில் விளங்குகின்றது. தன் ஊர் மிகவும் சிறப்பான ஊர். அந்த ஊரை வந்துட்டு நானே சிறப்பு என்று சொல்வதை விட ஏனைய ஊர்கள் தன் சாய்ந்தமருதை சிறப்பு என்று சொல்வதை அது எடுத்து காட்டுகின்றது. மற்ற மகிழ்ச்சி
மேலும் எனது நண்பர் சஃபா முகமூல் நிலைய ஊடாக என்னை வந்து எனது கருத்தை கேட்டதுக்கு பிறகு எனது கருத்து அவர்களுக்கு மிகவும் தெளிவான முறையில் கூற வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சாய்ந்தமருதை பிறந்தவனாக என்று விருந்தும் தனக்கு சாய்ந்தமருதில் வசிப்பதற்கு நான் ஆகவும் குறைந்த காலத்தில் தான் வசித்து கொண்டிருக்கின்றேன். பெருநாள் என்றால் மட்டும்தான் இந்த சாய்ந்தமருதை பிறந்த இடத்துக்கு வந்து வசிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. என்றாலும் நான் சாய்ந்தமருதுக்கு வர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளின் காரணமாகத்தான் சாய்ந்தமருக்கு வருவது. ஏனென்றால் கொழும்பில் வசித்தாலும் சாய்ந்தமருதை தன்னை பிறந்த இடத்துக்கு வந்து அது பெருநாளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்க அடிப்படையில் இந்த மக்களையும் நான் மற்ற மகிழ்ச்சியோடு காண வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் சாய்ந்தமருதுக்கு வந்து ஏனைய மக்களோடு பேசி ஏனைய மக்களின் சந்தோஷங்களையும் கண்டு மகிழ்ச்சியுறுவதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சபா முகநூல் எனது நண்பர் பேர் என்ன விட ரிம்சானா சபா முகநூல் நிலையத்தின் ஊடாகவும் என்னை வந்து சந்தித்து என்னுடன் சில கருத்துக்களை கேட்டதற்கு இடங்க அவருக்கு நான் சந்தோஷமான ஒரு முறையிலே நல்ல கருத்துக்களை வழங்கியும் நிம்சான் அவர்கள் எனது சகா தோழர் என்னை கண்டதும் அவர் வந்து என்னிடம் பெருநாள் எப்படி என்று கேட்டதற்கு அவருக்கு நான் பெருநாளை மிகவும் சந்தோஷத்தோடும் பெருநாளுக்குரிய பள்ளி நிர்வாகத்திற்கும் புதிய நிர்வாகங்கள் பள்ளி மாறியது நிலையிலும் பள்ளி நிர்வாகத்திற்கு சார்பான முறையிலும் பள்ளியில் நிர்வகிக்கின்ற நிர்வாகிகள் இந்த மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த புனித ரமலான் மாதத்தின் தேவைக்கு அவங்களுக்கு ஏற்ற வகையில் அத்தனை விஷயங்களையும் ஒன்றுபடுத்தி சகல நிகழ்வுகளையும் நான் கடைசி எனக்கு கியாமுல் கூட கிடைத்தது. இந்த பள்ளியில் வந்து கியாமுல் தொழ வேண்டும் என்று நோக்க அடிப்படையில் வந்தேன். கியாமுலை கூட இந்த நிர்வாக சபையின் சார்பாக கியாமுலை கூட தொழுது சந்தோஷம் அடைந்தேன். மற்ற மகிழ்ச்சி பேசுவதற்கு நான் நிறைய பேசுவது இது போதும் என்று நினைக்கின்றேன். இஸ்லாம் நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டோம் ஜாபினான் அவர்களுக்கு. கொழும்பு கொழும்பு துறைமுகத்திலே நீங்கள் கொழும்பு துறைமுகத்திலே நீங்கள் கடமையாற்றி கொண்டு இருக்கின்றீர்கள். நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். ஈத் முபாரக். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம். அதுபோல் இங்கே பார்த்தால் தெரியும், இந்த சாய்ந்தமருது பசார் கிழக்கிழங்கையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பசாராக அமைந்திருக்கிறது. பெருநாள் தினத்திலே புத்தாடைகள் வாங்குவதற்கு மிகவும் உகந்த இடமாகவும் இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக அங்காடி கடைகள் மிகவும் அதிகமாக சாய்ந்தமருது மண்ணில் தான் இங்கே ஒவ்வொரு வருடமும் இருக்கும். அதே போன்றுதான் இந்த வருடமும் மிக சிறப்பான முறையிலே இந்த பெருநாளை சிறப்பிக்கும் வகையிலே இந்த கடைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கோம். நாம் இப்பொழுது எங்கள் எதிரே போக்குவரத்து போலீசார் கடமையிலே மிகவும் சிறப்பான முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எமது சாய்ந்தமருது மஹிதீன் ஜுமா பெரிய வள்ளி வாசல் அந்த இடத்திலிருந்து சற்று நகர்ந்து மற்ற பகுதிக்கு நாங்கள் செல்லலாம். அங்கே வியாபார நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம்.
ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வியாபார ஸ்தலமாக இந்த சாய்ந்தமருது மண் மாறி இருக்கிறது. நாளைய தினம் வளர்ந்திருக்கின்ற இந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் நோன்பு பெருநாள் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொழுகை காலை ஏராளமான பள்ளிகளிலே காலை 6:30 மணி தொடக்கம் அந்த நோன்பு பெருநாள் தொழுகை தொழுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் பள்ளிவாசல் நிர்வாக சபையினர்கள். இந்த சாய்ந்தமருது மண்ணிலே பெருநாளுக்கான ஏற்பாடுகள், அதனுடைய பொருளாதார நடவடிக்கைகள், விற்பனைகள் எவ்வாறு இருக்கிறது பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். இந்த அளவில் இந்த விஷய நிரலை முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிரலில் சந்திப்போம். அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.